இந்த அறிவிப்பு யானை பசிக்கு சோளப்பொறி போட்டது முன்ன. இப்ப இந்த அறிவிப்பு அதே மாதிரிதான் இருக்குது. அதாவது அவங்க சொன்னது என்ன? முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி. அது இல்ல. நீங்க நிதிநிலை மேம்பட்ட பின்னாடி நீங்க கொடுக்கறோம்னு சொல்லியிருந்தா அதை ஏத்துக்கலாம். இப்போ முன்ன கலைஞர் இருந்தபோது அறிவிச்சாங்க. அன்னைக்கு 7,000 கோடி தள்ளுபடி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 12,000 கோடி. அண்மையில் மராட்டிய மாநிலத்தில் 36,000 கோடி நிவாரணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2,042 கோடி. இது கொஞ்சம் எச்சு பண்ணியிருக்காங்க. அது கூட நாங்கள் ஏற்றுக்கல. நீங்கள் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி பண்ணுங்க, என்ன காலம் தாழ்த்தி தள்ளுபடி பண்ணுங்க, அப்படி சொல்லுங்க. நிதிநிலை மேம்பட்ட பின்னாடி நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லுங்க. இது சொல்லுக்கும் செயலுக்கும் மாறுபடுதே. கனவினும் இன்னாது மன்ன சொல்வேறு செயல்வேறு பட்டார் தொடர்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒரு குரல்ல. சொன்னதொன்னு செய்யறதொன்னு. இப்படிப்பட்டவங்களுடைய உறவு கனவுலயே வரக்கூடாதுன்னு வள்ளுவர் பதிவு பண்றாரு. அப்புறம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றீங்க. ஆக நீங்க இப்போ வாய்ப்பு இல்லைன்னா பின்னாடி நிதிநிலை மேம்பட்ட பின்னாடி நீங்க கொடுங்க. எல்லாத்துக்கும் தெரியுது அரசாங்கத்துக்கு நிதிநிலை இல்லைன்னு தெரியுது. சட்டி காளி சட்டி அகப்பை விட்டா ஒன்றும் வராது. அது தெளிவா தெரியுது. அதை வெளிப்படையா சொல்லுங்க. வி வாண்ட் டிரான்ஸ்பாரன்சி. நீங்க என்ன வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம், நீங்க அதை வெளியிடுங்க. நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிறோம். ஆகவே இதை பொறுத்தளவில் அரசாங்கம் இந்த அறிவிப்பு ஏற்புடையது அல்ல. ஆக மறு அறிவிப்பு வெளியிடணும். அவங்க இன்னொரு 6 மாசம் 4 மாசம் கூட கால அவகாசம் எடுத்துக்கலாம். நிதி மேம்பட்ட பின்னாடி நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லுங்க. அது ஏற்புடையது. நன்றி சார். நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தீங்க. இன்று மாலை 5:30 மணி அளவில் வெள்ளை அறிக்கை வெளியிடுறதா தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தரப்பு கோரிக்கையை முதலமைச்சரிடம் நீங்க முன்வைப்பீங்களா சார்? ஏற்கனவே நாங்க அவங்களுக்கு மனு மூலமா கொடுத்துருக்குறோம். அது நேர்காணலுக்கு அனுமதி கேட்டு சொல்லியிருக்கிறோம். நேர்காணலுக்கு நீங்க நேரம் இடம் ஒதுக்கி கொடுங்க, நாங்க உங்களை நேரில் பார்க்குறோம், என்ன விளக்கமா சொல்றோம். ஏன்னா எல்லாம் அனுபவம் இல்லாதவங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல அமைச்சர்கள் முன் அனுபவம் இல்லாதவங்க. அதே மாதிரி சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அப்படித்தான். அதனால எங்களுடைய கருத்துக்களை கேட்டு நீங்க ஒரு முடிவு எடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எடுத்தாங்கன்னா அது சிறப்பாக இருக்கிறோங்கிறது எங்களுடைய கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்.